வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒண்ணு. ஆமாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி தான் விரிவா பேச போறோம். முதல்லயே எல்லார் கவனத்தையும் ஈர்த்த அந்த நம்பர்ல இருந்தே ஆரம்பிப்போம். மாசம் கிடைக்கிற உரிமை தொகை இனிமே 2000 ரூபாயா மாறப்போகுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, 2000 ரூபாய். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. எப்படி நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம பாத்துக்கிறது? ஏன்னா இந்த உதவித்தொகை கிடைக்கும்னு ஆசையா இருந்தாலும் அதை வாங்குறதுல நிறைய சிக்கல் இருக்கு. சரி வாங்க, அதை பத்தி தான் இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல போன தடவை அப்ளை பண்ணப்போ என்ன ஆச்சு, எவ்வளவு பேருக்கு பிரச்சனை வந்ததுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, போன தடவை இந்த திட்டம் விரிவாக்கம் செஞ்சப்போ கிட்டத்தட்ட 27 லட்சம் பெண்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல வெறும் 17 லட்சம் பேரோட அப்ளிகேஷன் தான் ஏத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 10 லட்சம் விண்ணப்பங்கள். யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால இது ஏன் ஆச்சுன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த முறை நம்ம விண்ணப்பிக்கும் போது அதே தப்ப பண்ணாம இருக்க முடியும். ரொம்ப முக்கியம் இது. சரி, அப்போ தகுதிக்கான விதிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த திட்டம் யாருக்கு போய் சேரணும்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தோட நோக்கமே ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்ப பெண்களுக்கு உதவணுங்கிறது தான். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுதான் மத்த எல்லா விதிகளையுமே உருவாக்கியிருக்காங்க. சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்காது, அதாவது தகுதியற்றவர்கள் யார்? வாங்க, இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே பாத்திரலாம். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது விதிகள் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு. அதாவது உங்க குடும்பத்துல அரசு ஊழியர்கள், எம்பி, எம்எல்ஏ இருந்தா கிடைக்காது. வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல பென்ஷன் வாங்கினாலும் முடியாது. சொந்தமா கார் வச்சிருந்தாலோ, 5 ஏக்கர் நன்சை நிலம் இல்லனா 10 ஏக்கர் புன்சை நிலம் வச்சிருந்தாலோ தகுதி இல்ல. முக்கியமா பிசினஸ் லோனுக்காக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் ஒரே ரேஷன் கார்டுல இருந்து ஒருத்தருக்கு மேல அப்ளை பண்ணாலும் முடியாது. கவர்மெண்ட் நம்ம ஆதார் நம்பரை வச்சு எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிடுவாங்க. அதனால உண்மையா இருக்கிறது தான் ஒரே வழி. இப்போ கொஞ்சம் அரசியல் பக்கமும் பார்ப்போம், ஏன்னா இதுவும் முக்கியம். வரப்போற தேர்தல்ல திமுக திராவிட மாடல் 2.0ல திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இந்த தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோன்னு சொல்றாங்க. அதே சமயம் அதிமுக குலவிளக்கு திட்டம் பேர்ல ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சோ 2 பக்கமும் வாக்குறுதிகள் இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன செய்யணும்? அதுதான் இப்ப முக்கியம். நீங்க செய்ய வேண்டியது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் தான். முதல்ல உங்க தகுதிகளை சரிபாருங்க. நாம முன்னாடி பார்த்த அந்த தகுதியின்மை பட்டியலை வச்சு உங்க குடும்பத்தோட நிலைய ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்பவே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஓபன் ஆனதும் தேடிட்டு இருக்க வேண்டாம். மூணாவது, அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்துருங்க. புது அரசாங்கம் அமைஞ்சதும் ஜூன் மாசம் வாக்குல விண்ணப்பங்கள் மீண்டும் வரவேற்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியா ஒரு கேள்வி. இந்த திட்டத்தோட நோக்கம் உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிறது தான். ஆனா அதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற விதிகள் ரொம்பவே கடுமையா இருக்கு. இந்த கடுமையான விதிகள் அந்த நல்ல நோக்கத்தை சரியா நிறைவேற்றுதா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.